சிட்டாக பட்டு வண்ண மொட்டாக பாட்டாக பூட்டாக பாட்டிற்கோர் ஏட்டாக ஆறாக நூறாக ஆடைக்கு நூலாக வழியாக விழியாக என் வாழ்விற்கு ஒளியாக வாழ்விக்க வந்த தாயே தமிழே உன்னை வணங்குகிறேன். அங்கங்களே தங்கங்களே IEEEன் பொன்னிலா கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள சிங்கங்களே, அங்கங்கு உள்ளவர்களை தங்கு தரையின்றி அழைத்த தனித்தமிழாம் கன்னி தமிழே உன்னை மறுமுறையும் வணங்கி நடுவர் உள்ளிட்ட இந்த அவையோர் அனைவரையும் நன்றி பாராட்டி, இன்றைய வாழ்க்கையில் விஞ்ஞான வளர்ச்சி வரமா சாபமா? உங்களுக்கு தெரியுது, இங்க ஒரு 4 பேர் தெரியாம வந்து உட்கார்ந்து இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம், நடுவர் உள்ளிட்ட. அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின 3 பேருமே ஒரு எச்சரிக்கை மாதிரி விடுத்துட்டு போயிருக்காங்க நடுவர். நீங்க வரத்துக்கு தான் நீங்க வந்து தீர்ப்பு சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி, ஏதோ சொல்லி கூட்டிட்டு வந்த மாதிரி. கூகுள் மேப்பு, மைக்கு, தொழில்நுட்பம் எல்லாமே ஓகே தாங்க. நீங்க பேசுனதுல இருந்து எனக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிச்சு. எப்படி புரிஞ்சிச்சு அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் புரியும் பாருங்க. இப்ப அவங்க பேசுனத சுருக்கமா 2 வரியில சொல்றேன். சுத்துற பூமியில நின்னுகிட்டு சுத்தாத சூரியனை பார்த்தா சுத்துற பூமியில நிக்கிறதுனால சுத்தாத சூரியன் கூட சுத்துற மாதிரி சுத்துமா. கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கு. அப்படிதாங்க இருக்கு இப்ப அவங்க பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா. ஏன்னா இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன, விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது என்ன, நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும். அதுதான் விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறது. மங்கை வந்தோடனே சொன்னாங்க, நாங்க வந்து விறகு அடுப்பு கொடுத்தா, ஆட்டுக்கல் அம்மிக்கல் கொடுத்தா சரியாயிரும். நீங்க எங்கங்க சமைக்கிறீங்க? குக் பண்ணி சமைச்ச காலம்லாம் போயிடுச்சு. இப்ப ஆப்ல புக் பண்ணி சாப்பிட்ற காலம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்ப ஆப்ல புக் பண்ணி சாப்பிடுறது வரமா சாபமாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். அது ஒரு கணக்காலங்க. பாலா சார் வந்து சொன்னாரு, அவர் என்ன மயக்கத்துல இருக்காருன்னு தெரியல. அணியரை பார்த்து நித்தமும் பூத்த நித்திய மல்லிகை. ஆமா சார், நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும், கொஞ்சம் முன்னாடியும் பார்த்துட்டு பேசணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் வந்து மங்கைவாடம் வந்துட்டு, நான் அறிவியல் வளர்ச்சி டியூடு படம், தீபாவளிக்கு டியூடு படத்துக்கு, ஏன் டியூடு படத்துக்கு விஞ்ஞான வளர்ச்சிக்கு என்னங்க சம்பந்தம்? அது அப்ப இருந்தே இருக்கு. சத்தியசித்திரை காலத்துல இருந்து திரைப்படம் வந்துருச்சு. அதுல எந்த விஞ்ஞான வளர்ச்சியை பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஐயா, விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருமுனை கத்தி மாதிரி. ஒரு முனையை வைத்து நாம் ஒன்றை பயன்படுத்த நினைக்கும் பொழுது மறுமுனை நம்மை நோக்கி இருக்கிறது அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த எச்சரிக்கை விடுக்கிறதுக்காக தான் நாங்க 4 பேரு நீங்க சொன்ன கூகுள் மேப்போ எந்த மேப்பையோ போட்டு, ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை நல்ல கருத்தை 4 பேருக்கு சொல்லிடணும்னு கஷ்டப்பட்டு நீங்க கண்டுபிடிச்ச தொழில்நுட்பத்திலேயே வரமா கூட எண்ணிக்கிறோங்க. நாங்க சாபம்னு முழுசா சொல்றதுக்கு வரலங்க. ஏன்னா விஞ்ஞானத்தை பயன்படுத்துற முறையில தான் இருக்கு. நீங்க பயன்படுத்த முறைகள்லாம் எப்படி இருக்கு? ஒண்ணு இல்லைங்க. சின்ன வயசுல நாங்கள் தெருவில் விளையாடிட்டு இருப்போம். நான் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பையன். எங்களோட பக்கத்து வீட்டு பையன் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே விரல் சூப்பிட்டு இருப்பான். ஒரு 4.5 வயசு நாங்கள் விவரம் தெரிஞ்சு, நான் வந்து 2வது படிக்கும் போது அவனுக்கு 4 வயசு இருக்கும். விரல் சூப்பிக்கிட்டே இருப்பான். இப்ப என்ன பண்ணுவோம், அவனுக்கு ஏதோ டாக்டர் கூட்டிட்டு போவோம், ஆயில்மெண்ட் போடணும், ஏதாவது ஒன்று வேப்பனெல்லாம் தடவிலாம் பார்த்தாங்க. அதெல்லாம் சரியா வராது. இன்னைக்கு என்ன பண்ணிருப்போம், அதுக்கு டேப்லெட் இருக்கு, யோகா இருக்கு, மெடிடேஷன் இருக்கு, கொண்டு போய் விஞ்ஞான வளர்ச்சியில் தள்ளும். 4 வயசு பையனுக்கு என்னங்க தெரியும்? எங்க ஐயா பார்த்தாரு, டேய் கூப்பிட்டாரு, அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அவனுக்கு எத்தனை மீட்டர்ல டவுசர் தப்ப? 1/2 மீட்டர் எடுப்பான் மாமா அப்படின்னாரு. இனிமே 1 மீட்டர் டவுசர் தை. அவன் டவுசரை பிடிப்பானா விரல சூப்புவானா? இதுதாங்க வளர்ச்சி. அதாவது உணவு பூர்வமா அவனை கொண்டு போகணும். கொண்டு போய் விஞ்ஞான வளர்ச்சின்னு கொண்டு போய் நம்மளை பின்னாடி தள்ளக்கூடாது. இதே என்ன அப்படின்னா, கட்டடக்கலை பத்தி எல்லாம் பேசினாங்க. ஏங்க 2000 வருடம் கடந்தும் இன்னைக்கு தமிழோட பெருமை பேசிட்டு இருக்கு தஞ்சை பெரிய கோயில். நீங்க சொல்ற தொழில்நுட்பம், புது தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி வந்த நம்ம சென்னை விமான நிலையம் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும்ல. வண்டியில ரோட்ல போறப்ப ஹெல்மெட் போடுறோமோ இல்லையோ, ஏர்போர்ட்டுக்குள்ள ஹெல்மெட்லாம் போக முடியுமா? அதுதான் விஞ்ஞான வளர்ச்சி. அதை தான் நாங்க சாபம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மௌலிவாக்கத்துல 11 மாடி கட்டிடம் 2014 என்ன நிலைமை தெரியும்ல. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத, அதாவது தூங்குறவங்க எழுப்பிடலாம். இதெல்லாம் தூங்குற மாதிரி எங்க அணியில சொன்னாங்கல்ல, இந்த காடு மேல இருக்கிற நம்பர் 12 நம்பர் சொல்லு, ஓடிபி சொல்லுன்னு. அதுல தப்பிச்சு வந்த 4 பேர் இங்க வந்துட்டாங்க தெரியாம. எப்படி வெளியில போறதுன்னு தெரியல. நம்ம தான் பாடம் சொல்லி அனுப்பணும். இன்னொன்னு சிசிடிவி கேமரா பத்தி பேசினாங்க. ஏங்க சிசிடிவி கேமரா நீங்க விஞ்ஞான வளர்ச்சியா பாக்குறீங்க, ரைட்டுங்க. இன்னொன்னு, அந்த காலத்துல எந்த சிசிடிவி கேமரா இருந்துச்சு? இன்னைக்கு மனிதனை எங்க இருக்கு? சிசிடிவி கேமரா எதுக்கு வச்சிருக்கீங்க? உங்க பொருளை பாதுகாக்கிறீங்களோ இல்லையோ, அடுத்தவன் என்ன பண்றான், அடுத்தவன் எங்க போறான், பிக் பாஸ் 100 நாள் பாக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு அத்தனை கோடி சம்பாதிக்கணும்னா சும்மா சிசிடிவி கேமரா மாதிரி தானே, அந்த கான்செப்ட் வச்சு வந்தது தானே. அடுத்தது
அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே பக்கத்துல ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தாங்க வெத்தலை போடுங்க அப்படின்னு மடிச்சு கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இந்தாங்க பிபி மாத்திரை, இந்தாங்க சுகர் மாத்திரை. அன்னைக்கு வெத்தலை போட்டி, இன்னைக்கு மாத்திரை போட்டி. இதுதாங்க நீங்க கண்ட விஞ்ஞான வளர்ச்சி. இன்னொன்னு, ஏங்க எல்லாருமே அடுக்குமாடி கட்டடத்துல இருக்கோம். ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல, அடுக்குமாடி கட்டடத்துல இருக்கோம். இப்ப கல்யாணம் ஆன புதுசுல எங்க அம்மா அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டாங்க. எங்க அம்மா போர் எல்லாம் சமைப்பாங்க. என் மனைவி அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் தலைவலியா இருக்கு, ஒரு ரசம் வச்சு கொடுமா அப்படின்னு மத்தியானத்துல. இந்த வச்சு தரேன் அப்படின்னு போனவங்க தான் என்னடா கிச்சனுக்கு போகாம ரூமுக்குள்ள போறாங்களேன்னு பார்த்தா 10 நிமிஷம் ஆச்சு. நான் ஹால்ல உட்கார்ந்துருக்கேன். அங்க யாருன்னா சாட்சிபிட்டா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ரசம் வைப்பது எப்படி, அவன் திருப்பி கேட்கிறான். பூண்டு ரசமா, புளி ரசமா, மிளகு ரசமா, தக்காளி ரசமா? சரி மிளகு ரசம். ஒரு நபருக்கா, 2 நபருக்கா, 3 நபருக்கா? 2 பேருக்கு. ஒரு வேலைக்கா, 2 வேலைக்கா? அவன் கான்வர்சேஷன் முடிச்ச வரைக்கும் நான் மோர் சாப்பிட்டு நான் போயிட்டேன். நீ தலைவலியே பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அண்ணாதுரை சார் சொன்னாங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து நாங்க இன்னைக்கு கிரிக்கெட் லைவ் பார்த்துட்டு இருக்கோம். எங்க ஆன்லைன்ல சூதாட்டம் போயிட்டு இருக்கு. திறமையானவன் வாய்ப்பு கிடைக்காம இன்னைக்கும் நம்ம திண்ணையில விளையாடிட்டு இருக்கான். திறமையானவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுல ஒரு பெரிய அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அவ்வளவு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. விஞ்ஞான வளர்ச்சியை ஒவ்வொன்னா பார்த்தா எல்லாமே நல்லதுதாங்க, வரந்தாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா வரும் பொழுது அது ஒரு சாபமா மாறுது. ஒண்ணு இல்ல, அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம், வீட்டுக்கு விருந்தினர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டோம். ஒரு டவுட் எங்க மாமாவுக்கு, அவருக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம். எனக்கு பொண்ணை கட்டி கொடுத்தது ஒரு சந்தேகத்திலே இருக்காரு. வந்தவர், மாப்பிள்ள நம்ம 4 கிலோ தக்காளி வாங்கணுமே, எடை கரெக்டா இருக்குமா, 4 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டான். இருங்க மாமான்ட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு பக்கத்துல வெயிட் மிஷின் இருந்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட கொண்டு போய் தக்காளி வச்சுட்டு 2 ரூபா காயினை போட்டோம். வெளியில கார்டு வந்துச்சு, 4 கிலோன்னு வந்துருச்சு. கரெக்டா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னாரு. மாமா திருப்பி பாருங்க, உங்கள் காதல் கைகூடும். எது வச்சிருந்தது, மெஷின் மேல வச்சது கத்திரிக்காயா கதிரேசனான்னு அதுக்கு தெரியாது. உங்க விஞ்ஞான வளர்ச்சி அப்படிதான் இருக்கு. மெஷினுக்கு என்ன வெயிட் வச்சா சொல்லும். சோ விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது நான் சொன்ன மாதிரி தனித்தனியா இருக்கும்போது அது வளர்ச்சி தான். பட் ஒட்டுமொத்தமா வரும்போது அது மனித குலத்தை அழித்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை சொல்லிதான் உங்களுக்கும் சேர்த்துதான். ஏன்னா அழகா அன்னைக்கு வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு, பீலிப்பை சாகார வச்சு பண்டும் சால மிகப்பைன்னு சொல்லிட்டு. அதாவது மயிலழகாக இருந்தாலும் கூட அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் வண்டியின் அச்சாணி முறிந்துவிடும் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட அச்சாணி ஒழுங்கா போகணும் அப்படின்னா எதையுமே அளவா பயன்படுத்துங்கிறது தான். நாங்கள் 4 பேரும் தேடி வந்திருப்பது ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் நீங்கள் 4 பேரும் தேடி கொண்டிருப்பது ஒரு வசதியான வாழ்க்கை. அது வசதியான வாழ்க்கை வேணுமா, நிம்மதியான வாழ்க்கை வேணுமா அப்படிங்கறத நடுவர்கள் முடிவு பண்ணணும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உரையாடலை 8 உரையாடலை நன்றி வணக்கம். நன்றி.